வெல்கம் டு மேக் லீடர்ஸ். ஹாவ் அ நைஸ் டே. ஐரோப்பியர்களின் வருகையை பற்றி படிச்சுட்டு இருக்கோம். ஐரோப்பிய கண்டத்துல இருந்து நிறையா நாடு இருக்கு, நம்ம படித்தோம் இல்லையா? ஐரோப்பிய கண்டத்தில் அதுல இருந்து ஆசியா கண்டத்தில் இருக்க இந்தியாவுக்குள்ளே இவங்க எல்லாம் வந்தாங்க. யார் யாரெல்லாம் வந்தாங்கன்னு பார்த்தோம்னா, போர்த்துகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், கடைசியாக பிரெஞ்சுக்காரர்கள் வந்தாங்க. நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே யாரெல்லாம் பார்த்தாச்சுன்னா, போர்த்துகீசியர்கள் எப்படி வந்தாங்க, ஏன் வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். டச்சுக்காரர்களை பற்றி பார்த்தோம். ஆங்கிலேயர்கள் வந்து எல்லாருமே வாணிபம் செய்ய வந்தாங்க. ஆனால் ஆங்கிலேயர்கள் வந்து அரசியல் அதிகாரத்தையும் வாங்கி எப்படி நம்ம வந்து அவங்க 200 வருஷம் நம்மளை ஆட்சி பண்ணாங்கன்னு முதற்கொண்டு ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம பார்த்தாச்சு. இன்னையோட கிளாஸ் நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா, டேனியர்களையும் பிரெஞ்சுக்காரர்களை பற்றி தான் படிக்க போகிறோம். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். டேனியர்களை வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, எல்லா நாடுமே அதனோட முன்னாடி அந்த நாட்டு பேரை போட்டுட்டு கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னு நம்ம வச்சிருவாங்க இல்லையா? இப்போ இந்த டேனியர்கள் வந்து டேனிஸ். ஸோ டென்மார்க். அவங்க டேனியர்கள் எந்த நாட்டில இருந்து வந்தாங்கன்னா, டென்மார்க்குன்ற நாட்டில இருந்து. ஸோ டென்மார்க்கை டேனிஸ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்கியிருக்காங்க, டேனிஸ் கிழக்கிந்திய கம்பெனி. டென்மார்க் அரசர் 4ஆம் கிறிஸ்டியன், அவர் பேர் என்னது, 4ஆம் கிறிஸ்டியன் 1616 மார்ச் 17 தான் இந்த டேனிஸ் கிழக்கிந்திய கம்பெனியை உருவாக்குனாரு. யார் உருவாக்குனான்னு கேட்பாங்க. 4ஆம் கிறிஸ்டியன். எந்த ஆண்டு அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, 1616 மார்ச் 17. ஓகே. டேனியர்களை பற்றி ரொம்ப கம்மியான டேட்டாஸ் தான் நமக்கு புக்லேயே இருக்குது. இது மட்டும் இம்பார்ட்டண்ட், அதை நல்லா பார்த்துக்கோங்க. அவங்க எங்கெல்லாம் தங்களோட குடியேற்றங்களில் வந்து அமைச்சுக்கிட்டாங்கன்னு பார்த்தோம்னா, குடியேற்றங்கள்னா அவங்க வந்து அவங்க ஸ்டே பண்ணுறாங்க இல்லையா, அந்த குடியேற்றங்கள் அது 1620 தரங்கம்பாடி எங்கே இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது. 1620 தரங்கம்பாடி தமிழ்நாட்டில் அமைச்சாங்க. அடுத்து 1676 செராம்பூர் எங்கே இருக்குன்னா, வங்காளத்தில் இருக்குது செராம்பூர். அங்கேயும் 2 இடத்துலையும் அவங்களோட குடியேற்றங்களை, டேனிஸ்காரங்கன்னா இந்த இடத்துல தான் இருப்பாங்க. தமிழ்நாட்டில் தரங்கம்பாடி வந்து டேனிஸ்காரர்களோடது, வங்காளத்தில் செராம்பூர் தான் டேனிஸ்காரர்கள். ஏன்னா அங்கே தான் அவங்களோட குடியேற்றங்கள்னா, ஸோ அங்கே இருக்க டேனிஸ் மக்கள் எல்லாம் எங்கே மெஜாரிட்டியாக இருப்பாங்கன்னா, தரங்கம்பாடியிலையும் செராம்பூர்லேயும் தான் இருப்பாங்க. இதில் செராம்பூரை வந்து அவங்க என்ன எடுத்துட்டாங்கன்னா, இந்திய தலைமை இடமாக வந்து செராம்பூர் வந்து அவங்களுக்கு இருந்துச்சு. எல்லாம் கரெக்டு தான். ஆனால் டேனியர்கள் வந்து ஆங்கிலேயர்கள் எப்படி அவங்கள வந்து ஸ்ட்ராங்காக தங்களை பலப்படுத்தி இந்தியாவுக்குள்ளே வந்து இருந்தாங்க இல்லையா? ஆனால் டேனியர்கள் வந்து அவங்களால வந்து அப்படி இருக்க முடியலை. இந்தியாவில் வந்து அவங்கள பலப்படுத்திக்க வந்து அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, விட்டுட்டாங்க. பலப்படுத்த முடியலை அவங்களால. தரங்கம்பாடியை வந்து டேனியர்கள் வந்து தரங்கம்பாடி இருக்கு இல்லையா தமிழ்நாட்டில், அதை எப்படி அவங்க கூப்பிடுவாங்கன்னா, டானஸ்பெர்க். எப்படி கூப்பிடுவாங்க? தரங்கம்பாடியை டானஸ்பெர்க்குன்னு கூப்பிடுவாங்க. ஓகே. டென்மார்க் அரசர் படித்தோம் இல்லையாடா, அது டென்மார்க் அரசர் வந்து சீகன் பால்குன்றவரை இந்தியாவிற்கு அனுப்புகிறாரு. சரிங்களா? யாருன்னு இந்த கொஸ்டின் வந்து இம்பார்ட்டண்ட். சீகன் பால்கு டென்மார்க் அரசர் யாரை இந்தியாவுக்கு அனுப்புவாங்கன்னு கேட்டால் நீங்கள் எழுதணும் சீகன் பால்குன்னு எழுதணும். அவர் வந்து தரங்கம்பாடியில் ஒரு அச்சுக்கூடத்தை வந்து என்ன செஞ்சிருக்காரு, நிறுவியிருக்காரு. யாரு? சீகன் பால்கு அச்சுக்கூடத்தை நிறுவினார். ஓகே, ரைட்டு. 1845 டேனியர்கள் இந்தியாவில் இருந்த தங்கள் குடியேற்றங்கள் அனைத்தையும் ஆங்கில அரசுக்கு விற்றனர். அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, டேனியர்கள் பற்றி ரொம்ப கம்மியானதான். அவங்க வாணிபம் செய்கிற நோக்கத்தோடு தான் வந்தாங்க, அந்த வேலையை மட்டும்தான் செஞ்சுருக்காங்க. ஸோ டேட்டாஸ் வந்து ரொம்ப கம்மியாக அவங்கள படிக்கிறது. 1845 ஆங்கிலேயர் அரசுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, அவங்களோட குடியேற்றங்கள் அனைத்தையுமே என்ன செஞ்சுட்டாங்க, வித்துட்டாங்க. ஆனால் டேனிஸ்காரர்கள் அங்கங்கே இருப்பாங்க, மொத்தமாக போயிருக்க மாட்டாங்க. நம்ம ஃப்ரீடம் வாங்குற அளவு இருந்து தான் இருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இடத்துல இருந்திருப்பாங்க. யாரை கம்பேர் பண்ணும்போது ஆங்கிலேயரை கம்பேர் பண்ணும்போது ஆங்கிலேயர் மெஜாரிட்டியாக என்னவே பண்ணிட்டாங்க, நம்மளை ஆட்சியே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ஃப்ரெஞ்சுக்காரர்கள் கடைசி ஐரோப்பிய நாட்டிலேருந்து கடைசியாக வந்தது யாருன்னா ஃப்ரான்ஸ் பீப்புளை தான் என்ன சொல்கிறாங்க, ஃப்ரெஞ்சுக்காரர்கள் தமிழில் சொல்கிறோம். சரியா? ஃப்ரெஞ்சுக்காரர்கள். ஓகே. அப்போ ஃப்ரெஞ்சுக்காரர்கள் ஆரம்பித்த கம்பெனியோட பேர் என்ன இருக்கும்? ஆப்வியஸ்லி பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி, பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம். ரைட்டா? அதை யார் அதால் உருவாக்கப்பட்டது, யாரால் அது உருவாக்கப்பட்டதுன்னா, அந்த பிரெஞ்சோட மன்னர் யாருன்னா 14ஆம் லூயி.
சரியா? அவரோட அமைச்சர் இந்த இருக்கார்ல அந்த ஃபோட்டோல இருக்கல கால்பர்ட். இவர் வந்து அமைச்சர். இவர் வந்து மன்னர் கிடையாது. 14ஆம் லூயியோட அமைச்சர் தான் இந்த கால்பர்ட்ன்றவர். அவர் என்ன பண்றாருன்னா 1664ல உருவாக்குறாங்க. எதா பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியை உருவாக்கிறாங்க. அடுத்து 1667ல பிரான்காய்ல்ஸ் கரோன்ற ஒரு தவறோட குழு வந்து அவரோட தலைமையில வந்து இந்தியாவுக்கு ஒரு குழுவை அனுப்புறாங்க. எங்க இருந்து? பிரான்ஸ்ல இருந்து 1667ல பிரான்ஸ் காய்லே கரோன்றவர் தலைமையில ஒரு குழு இந்தியாவுக்கு பயணப்பட்டு வர்றாங்க. சரியா? அவர் வந்து முதல் பிரெஞ்சு வணிக மையத்தை எங்க சூரத் நகர்ல வந்து நிறுவுறாங்க. எங்க வந்து நிறுவுறாங்க? சூரத் நகர்ல நிறுவுறாங்க. கரோன். சரியா? ஓகேவா? ரைட்டு. மார்டின்றவர் தான் பாண்டிச்சேரியில குடியேற்றத்தை நிறுவினார். இது வந்து வணிக மையத்தை வந்து சூரத் நகர்ல நிறுவுறாங்க. குடியேற்றத்தை வந்து யார் நிறுவுறா? மார்டின். எங்கன்னா பாண்டிச்சேரியில. இன்னுமே பிரெஞ்சுக்காரர்கள் நிறைய பேர் பாண்டிச்சேரியில தான் இருப்பாங்க. பார்க்கலாம், அங்கங்க இருப்பாங்க. பாண்டிச்சேரியில வந்து பிரெஞ்சுக்காரர்கள் இருப்பாங்க. பாண்டிச்சேரியில வந்து அவங்க என்ன கட்டுறாங்கன்னா லூயிஸ் கோட்டையை கட்டுறாங்க. யாருன்னா பிரான்காய்ல்ஸ் மார்டின்றவர் என்ன செய்யறாரு? லூயிஸ் கோட்டையை கட்டுறாரு. செயின்ட் லூயிஸ் கோட்டை. ஏதோ இங்க இருக்குல்லையே அந்த படத்துல உள்ள பிக்சர். ஓகே. அவங்க எங்கெல்லாம் வர்த்தக மையத்தை வச்சாங்க ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தோம்னா அவங்க பாண்டிச்சேரி இந்த கடலோர பகுதிகள்னால மாஹி, காரைக்கால், பாலசோர் மற்றும் காசி பஜார் இந்த இடத்துலலாம் வந்து அவங்களோட வர்த்தக மையங்கள் வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. ரைட். அடுத்து என்ன பண்றாங்கன்னா கிழக்கு 1742ல பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி இருக்குல்லடா, அங்க ஆளுநரா யாரை நியமிக்கிறாங்கன்னா ஜோசப் பிராங்காய்ஸ் டியூப்ளேன்றவரை பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியோட ஆளுநரா நியமிக்கிறாங்க. பிரெஞ்சு அதிகாரம் வந்து பலப்படுத்திக்கிட்டாங்க. ஸோ பிரெஞ்சுக்காரர்கள் வந்து நல்லா கொஞ்சம் பலமாக தான் இருக்காங்க. அவருக்கு ஆளுநர் யாரு? ஜோசப் பிராங்காய்ல்ஸ் டியூப்ளே. அவருக்கு அடுத்து பாண்டிச்சேரியோட ஆளுநரா யாரை நியமிக்கிறாங்கன்னா பிரெஞ்சு ஆளுநரா டூமாஸ்ன்றவர் அனுப்பப்படுறார். பிரெஞ்சு ஆளுநரா யார் அனுப்புறாங்க? டூமாஸ்ன்றவரை அனுப்புறாங்க. ஃபர்ஸ்ட் யாரு? ஜோசப் பிராங்காய்ல்ஸ் டியூப்ளே. அவருக்கு அடுத்து டூமாஸ்ன்றவரை அனுப்பப்படுறாரு. ஓகே. இது வந்து இப்போ இப்போ 5 பேரையும் நம்ம பார்த்தோம் இல்லையா? போர்த்துகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், கடைசியா பிரெஞ்சுக்காரங்க. இவங்க 5 பேருமே ஒரு கிழக்கிந்திய கம்பெனி. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி, டச்சு கிழக்கிந்திய கம்பெனி, நெதர்லாந்துல அவங்க. ஓகே. போர்த்துகீசிய கிழக்கிந்திய கம்பெனி, கடைசியா பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி. ஓகே. அவங்க நாடு அதுக்கடுத்து நம்மளோட கிழக்குல நம்ம இருக்கனால கிழக்கு இந்திய கம்பெனின்னு வச்சாங்க. இதுல இந்த இது என்னன்னா இந்த ஒரு டேட்டா மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆனா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனின்னு வந்து யார் ஆரம்பிச்சா? ஸ்வீடன் நாட்டுல உள்ளவங்க ஆரம்பிச்சாங்க. யாருன்னா ஜோதன்பர்க்ன்றவர் 1731ல ஆரம்பிக்கிறாரு. ஆனா எல்லாரும் ஆரம்பிச்சாங்களா? அந்த 5 பேருமே ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நம்மளும் ஆரம்பிக்கலான்ற ஒரு இதுல ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா அவங்கனால வந்து மேற்கொண்டு அதை நடத்துறக்குரிய எந்த ஒரு இதுவுமே அவங்களுக்கு கிடையாது. ஸோ அவங்க அதை விட்டுட்டாங்க, ட்ராப்பை. இது வந்து ஒரு சின்ன ஒரு டேட்டா தான். இதை வந்து நீங்க படிச்சுக்கோங்க. தெரியாது சொல்லாம தெரிஞ்சுக்கோங்க. ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனி 1731ல யாருன்னா ஜோதன்பர்க். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் போயிடலாமா? போர்த்துகீசியர்கள், டச்சுக்காரவங்கலாம் இருந்தாங்க சொன்னோம்ல. ஆங்கிலேயராக ஒவ்வொருத்தராக வந்து ஆங்கிலேயரால் என்ன செஞ்சுட்டாங்க? வெளியேற்றப்பட்டாங்க. இல்லைன்னா ஒரு இது பண்ணி ஆங்கிலேயர்கள் இப்போ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனாக வந்துட்டாங்க. இப்போ பிரெஞ்சுக்காரர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க? இப்போ வர்த்தகமும் அரசியலில் வந்து ஆங்கிலேயர் வந்துட்டாங்க. இப்போ பிரெஞ்சுக்காரர்கள் கடைசியாக வந்திருக்காங்க. இவங்க வந்து வர்த்தகத்திலையும் அரசியல் ஆதிக்க போட்டியிலையும் யாரை எதிர்கொள்ள வேண்டியதாக இருந்துச்சுன்னா ஆங்கிலேயரை வந்து அவங்க வந்து போட்டியாக தானே இருக்காங்க. ஆங்கிலேயர் இப்போ பயங்கர ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க இல்லையா? ஸோ அவங்க கூட இவங்க பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ வந்து ஆங்கிலேயர்கள் இவ்வளோ பெரிய அரசியல் சக்தியாக இருக்கனால வர்த்தகத்தையே பிரெஞ்சுக்காரர்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு ஸ்டாப் பண்ணிட்டு புறக்கணிச்சுட்டு இந்தியாவும் பிற ஐரோப்பிய நாடுகளுடன் சேர்ந்து போரில் வந்து ஈடுபட ஆரம்பிச்சுட்டாங்க. சரியா? பிரெஞ்சுக்காரர்கள் யார் கூட போரில் ஈடுபட? ஆங்கிலேயர்கள் கூட ஈடுபட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ பிரெஞ்சுக்காரர்களே இவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா இப்போ ஒரு போர் நடந்துச்சு இந்தியாவுக்குள்ள. 3 கர்நாடக போர் நடந்திருக்கும். அந்த போர் மூலமா இவங்க என்ன செஞ்சுட்டாங்க? ஆங்கிலேயர் கூட
ஃபைட் பண்ணி பிரான்ஸ் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு, நலிவடைய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு காரணம் வந்து இந்த 3 கர்நாடக போர்கள், இந்தியாவுல நடந்த 3 கர்நாடக போர்கள் வந்து காரணம். இப்ப வந்து ஆங்கிலேயர்கள் வந்து இவங்க எல்லாத்தையும் பிரான்ஸையும் இப்போ என்ன செஞ்சுட்டாங்க, நலிவடைய செஞ்சுட்டாங்க, ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டாங்க. ஸோ இப்ப ஆங்கிலேயர் வந்து பெரிய ஒரு புத்தெழுச்சி பெற்று ஆங்கிலேயர் தான் த கிரேட் தான் அப்படின்னு ஆங்கில அரசியல் சக்தி பெரிய சக்தியா வந்து இப்ப யார் இருக்கா வந்து ஆங்கிலேயர்கள் தான் இருக்காங்க. அவங்கள யாரும் என்ன பண்ண முடியாது, டாமினேட் பண்ண முடியாது. அவ்வளவுதான். இதுதான் இந்த லெசனோட ஐரோப்பியர்கள் வருகை. யார் வந்தாங்க, எதுக்காக வந்தாங்க, யாருக்கடுத்து யார் வந்தாங்கன்னு இப்ப எல்லாருமே வியாபாரம் பண்ணன்ற நோக்கத்தோட தான் வந்தாங்க. ஆனா அதுல நிலைச்சு நின்னு அரசியல் சக்தியா மாறினது யாருன்னா ஆங்கிலேயர்கள் தான். இப்ப நம்ம ஆங்கிலேயர்களை ஃபைட் பண்ணி எப்படி நமக்கு ஃப்ரீடம் கிடைச்சதுன்றதெல்லாம் நீங்க அடுத்தடுத்து கிளாஸ்ல படிக்கணும், நம்ம பார்க்கலாம். இதோட யூனிட் 1 ஆங் ஐரோப்பியர்கள் வருகை வந்து ஃபினிஷ் ஆகுது. இதோட புக் பேக் கொஸ்டின்லாம் அடுத்தடுத்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு சொல்றேன். தேங்க்யூ. பாய்.